அண்மை செய்தி. சுங்கத்துறையின் சென்னை மண்டல தலைமை ஆணையரான நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுங்கத்துறையின் தலைமை அலுவலகத்தின் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம் தீபிகா. சென்னை ராஜாஜி சாலையில இருக்கக்கூடிய சுங்கத்துறை தலைமை அலுவலகத்துல நாட்டின் 80வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில அந்த சுங்கத்துறையுடைய அந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் சென்னை மண்டல சுங்கத்துறையின் தலைமை ஆணையர் கே விமல்நாதன் பங்கேற்று மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்து அங்கு பணியாற்றிய சுங்கத்துறையில் பணியாற்றிய சிறந்த ஊழியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விழாவில் பேசிய சுங்கத்துறை சென்னை மண்டல சுங்கத்துறை ஆணையர் விமல்நாதன் தொடர்ச்சியாக சுங்கத்துறையை பொறுத்தவரை பல்வேறு மாற்றங்கள் சமீப காலமாக மேற்கொள்ளப்பட்டது என்பதாக தெரிவித்தார். குறிப்பாக சென்னை சுங்கத்துறையை பொறுத்தவரை தொழில்நுட்பம் மற்றும் வருவாய் வசூல்ல முன்னணியாக செயல்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாட்டிலேயே அதிகமாக வருவாய் வசூல் செய்ததில் குறிப்பிடத்தக்க மாற்றம் என்பது பங்கு என்பது சென்னையில் இருக்கக்கூடிய சுங்கத்துறை மண்டலத்திற்கு இருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டி பேசிய தலைமை ஆணையர் விமல்நாதன் 1.43 லட்சம் கோடி அளவிற்காக வருவாய் வசூலை ஈட்டியிருப்பதாகவும் அந்த நடப்பாண்டுல இது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய சுங்கத்துறை வருவாய் மண்டலங்கள்ல 19.6% அளவிற்காக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சுங்கத்துறை வருவாயில சென்னை மண்டலம் மட்டும் வருவாய் வசூல் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டி பேசினார். அது மட்டுமல்லாமல் இந்த சுங்கத்துறையில் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக பேஸ்டஸ் அசஸ்மெண்ட் அனைத்து பணிகளையும் டிஜிட்டல் ஆவணப்படுத்துதல் என்பது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதே போன்று சோதனைகளை கண்காணிக்க, குறிப்பாக இந்த சுங்கத்துறை தொடர்பாக பொருட்களை கண்காணிப்பதற்காக பாடிவாம் கேமரா என்பது தொடர்பான புதிய தொழில்நுட்பங்களையும் அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும், தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்பு பணிகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.